أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن ي- ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் நற்பண்புகளை போதிக்கும் இந்த மஜ்லிஸில் கூடியிருக்கும் அறிவை போதிக்கும் கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்களே, அன்பையும் அரவணைப்பையும் தரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, ஈமானிய உணர்வோடு அமர்ந்திருக்கும் என் அன்பான சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நம்ம தேர்ந்தெடுத்த அந்த இறைவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் சிந்திக்க நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அல்லாஹ்வை பேணிக் கொள்வோம். இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு மிக முக்கியமான மற்றும் அவசியமான சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் ஒளியில் இன்று நாம் சுருக்கமாக பார்ப்போம். அன்பு சகோதரிகளே, இன்று நம்முடைய தலைப்பு அல்லாஹ்வை பேணிக் கொள்வோம். பேணிக்கொள் என்பதற்கு பாதுகாப்பு என்பதுதான் மிகச் சரியான நேரடியான பொருள். இதை கேட்டதுமே உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். நாம தானே அல்லாஹுடைய பாதுகாப்புல இருக்கிறோம், நாம எப்படி அல்லாஹ்வை பாதுகாப்பது அல்லது பேணுவது என்று. இந்த கேள்விக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான விடையை சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சிறுவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அந்த அற்புதமான உபதேசம்தான் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த 40 ஹதீசுகளில் உள்ள 19வது ஹதீஸ். அது என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்தேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூறினார்கள், ஓ இளைஞனே, நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன். அல்லாஹ்வை பேணிக்கொள், அவன் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பேணிக்கொள், அவனை உனக்கு முன்னே உன் உதவிக்கு காண்பாய். நீ கேட்டால் அல்லாஹ்விடமே கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடு. அறிந்து கொள், ஒரு சமுதாயமே ஒன்று கூடி உனக்கு ஏதேனும் நன்மை செய்ய முனைந்தாலும் அல்லாஹ் உனக்கென விதித்ததை தவிர வேறு எந்த நன்மையும் அவர்களால் உனக்கு செய்துவிட முடியாது. அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி உனக்கு ஏதேனும் தீங்கு செய்ய முனைந்தாலும் அல்லாஹ் உனக்கு எதிராக விதித்ததை தவிர வேறு எந்த தீங்கையும் அவர்களால் உனக்கு செய்துவிட முடியாது. எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன. சுபஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்கள். எவ்வளவு அழகான வார்த்தைகள், எவ்வளவு ஆழமான கருத்துக்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த உயரிய தத்துவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய ஆளுமிடமோ இல்ல வயசானவங்களிடமோ சொல்லல. ஒரு சிறுவனிடம், விளையாடும் பருவத்தில் இருந்த ஒரு குழந்தையிடம் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கதான் கல்வியோட முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு குழந்தைக்கு சிறு வயதிலேயே நம்ம எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணம் இதுதான். அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான், நீ அவனை பேணினால் அவன் உன்னை பாதுகாப்பான் என்கிற இந்த நம்பிக்கையை அந்த பிஞ்சு மனசுலயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக விதைக்கிறார்கள். கல்வி என்பது ஒரு மனிதனை தன் இறைவனோடு இணைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவருக்கு ரிஸ்க பற்றியோ இல்ல இந்த உலகத்துடைய புகழ பற்றியோ சொல்லல. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பேணுவதை கற்றுக் கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வளர்ப்பு முறையை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளே. நமது பிள்ளைகள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிடம். நாம் நமது பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட பாடங்களை சொல்லி கொடுக்கிறோம், டியூஷன் அனுப்புறோம், பெரிய பதவிகளுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுறோம். அதுல எல்லாம் தப்பில்லை. ஆனா நம்ம பிள்ளைகளோட மனசுல ஈமான் என்கிற விதை இருக்கிறதா? அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரிடம் கையேந்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் சகோதரிகளே. இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்க, ஆனா அந்த கல்வி அவர்களை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்பொழுது அந்த சிறுவன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பாதுகாப்பு ரகசியத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். இஹ்ஃபலல்லாஹு யஹ்ஃபலுக, அல்லாஹ்வை பேணிக்கொள், அவன் உன்னை பாதுகாப்பான். அரபிக்ல இஹ்ஃபல் என்ற வார்த்தையோட அர்த்தம் பாதுகாத்தல்னு பொருள். அப்போ நாம எப்படி அல்லாஹ் பாதுகாக்கணும்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
எதை ஏவினானோ அதை செய்வதும், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு முழுமையாக விலகி இருப்பதும் தான். நாம அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய சில அடிப்படை கடமைகளை செஞ்சாலே அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிடும். நம்முடைய முதல் கடமையான தௌஹீத், ஓரிரை கொள்கை, அதாவது படைச்சவன் ஒருத்த இருக்கான், அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்று நம்ம உறுதி கொள்ளணும். அடுத்து தொழுகை, பரலான ஐவேளை தொழுகைகளையும் அதற்குரிய நேரத்துல சரியா தொழுதணும். தொழுகை நம் மீது விதிக்கப்பட்ட கட்டாய கடமை. இந்த வேலையை முடிச்சுட்டு தொழுதுக்கிறேன், இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு தொழுதுக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லாம, அதான் சொல்லிட்டாங்க, நம்ம ரப்பு நம்மளை அழைக்கிறான் என்று எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு தொழுவதுதான் நம்ம அல்லாஹுக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை. நம்ம தொழுகையை பாதுகாத்தா அல்லாஹ் நம்முடைய நேரத்திலும் காரியங்களின் பறக்கச் செய்து நம்மை பாதுகாப்பான். அடுத்து பண்புகளை பாதுகாக்கணும், அதாவது உண்மையை பேசணும், கோபம் வரும்பொழுது நம்முடைய நாவை கட்டுப்படுத்தணும், பெற்றோரை மதிக்கணும், ஹிஜாப் அணியணும், நம்முடைய உடை, பேச்சு, பார்வை மற்றும் நடத்தையில ஒரு கண்ணியம் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி. நம்முடைய வெட்கத்தை பாதுகாத்தா அல்லாஹ் நம்முடைய கௌரவத்தை பாதுகாப்பான். பிறர் மீது நல்லெண்ணம் கொள்ளணும், யாரையும் தவறா நினைக்காம எல்லாரையும் நல்ல விதமா பார்ப்பதும் ஒரு சிறந்த பண்புதான். பொறாமை, புறம் பேசுதல் போன்ற தீய பண்புகளிலிருந்தும் நம்ம உள்ளத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். நற்பண்புகளின் அவசியம் பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன் தூதர புகழ்ந்து இவ்வாறு கூறுகிறான். சூரா அல் கலமினுடைய 4வது வசனம், நிச்சயமாக நீர் மிக மகத்தான நற்பண்புகளை கொண்டவராக இருக்கின்றீர். அன்பு சகோதரிகளே, நாம தஹஜ்ஜுத் தொழுதாலும் சரி, தர்மங்கள் செய்தாலும் சரி, நம்முடைய பண்பு சரியாக இல்லைன்னா அந்த அமல்கள் பலன் தராது. மறுமை நாள்ல ஒரு முஃமினுடைய தராசுல மிக கனமாக இருப்பது எது தெரியுமா? அதுதான் நற்பண்பு, அஹ்லாக் தான். நீங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் ஒரு இன்முகத்தோட பேசுவது கூட ஒரு சதகா. அண்டை வீட்டாருடன் கனிவாக நடப்பது ஒரு இபாதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த உபதேசத்தை சொல்லும் பொழுது ஒரு ஆசிரியராக மிக கனிவான பண்போடு தான் சொன்னாங்க. சிறுவனே என்று அழைத்து அன்பு காட்டினார்கள். அந்த பண்பு தான் அந்த சிறுவர் மனதில் இந்த பாடத்தை பதிய வச்சது. எனவே நாமும் அல்லாஹ்வை அஞ்சி நம்முடைய குணத்தை பாதுகாப்போம். நம் குணத்தால் சிறந்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் நம்மை இந்த மக்களிடம் பிரியமானவர்களாக ஆக்குவான். அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் ஒன்றுதான் தக்வா, இரையச்சம். அப்ப முஸ்லிம்கள் முன்னிலையில நல்லவங்களா இருப்பது சுலபம்தான். ஆனா யாரும் இல்லாத தனிமையில செல்போன் பயன்படுத்துறப்ப, இல்லைன்னா ரகசியமா ஒரு காரியம் செய்யறப்ப, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று பயந்து தவிர்ந்து கொள்றதுதான் அல்லாஹுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூரா ஆல இம்ரானின் 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். அஞ்சுதல் என்பது பயம் மட்டும் கிடையாது, அவன் ஏவியதை செய்து தடுத்ததை தவிர்ந்து அவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை வழங்குவதாகும். அன்பு சகோதரிகளே, நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகள் எல்லாம் நம்மை பாதுகாக்கும் கவசங்களே தவிர ஒருபோதும் சுமை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம். அதன் மூலம் இந்த துனியாவிலும் மறுமையிலும் அவனது சிறப்பான பாதுகாப்பை பெறுவோம். அடுத்து 2வது வரியான இஹ்ஃபலல்லாஹ் தஜிதுஹு துஜாஹக், அதாவது நீ அல்லாஹுவை பேணிக்கொள், அவனை உனக்கு உன் கண் முன்னே உதவி செய்பவனாக காண்பாய். அதாவது நம்ம வசதியா சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லாஹுவை பேணி பாதுகாத்தா, நமக்கு நெருக்கடி வரும்போது, ஏதாவது துன்பம் ஏற்படும் போது அல்லாஹுடைய உதவி நம்ம கண் முன்னே பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா நம்ம முதல்ல யாரை தேடுறோம்? இப்ப யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நம்ம போன்ல இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட்ல தான் முதல்ல தேடிட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன துஜாஹக், அவனை உனக்கு கண் முன்னே காண்பாய் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய தைரியம் தெரியுமா? நீங்க அல்லாஹோட சட்டத்தை பேணி நடந்த, நீங்க கஷ்டத்துல யா அல்லாஹ் என்று கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவனோட உதவி உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இதுக்கு ஒரு அழகான உதாரணமா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அழகான கதை இருக்கு. சஹீஹான புகாரில மற்றும் முஸ்லிம்ல வர ஹதீஸ். 3 பேர் ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருக்கும்போது பலத்த மழை பெய்யுது. அவங்க ஒரு குகைக்குள்ள ஒதுங்குறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, மலை உச்சியில இருந்த ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலை மூடிடுது. வெளியில வர வழியே இல்ல. அவங்க கிட்ட போனும் கிடையாது, கத்தி கூப்பிட்டா கேட்க ஆளும் கிடையாது. அவங்க எதை முன்னாடி பார்த்தாங்க தெரியுமா? அவங்க செஞ்ச நற்செயல்களை, அல்லாஹுவை பேணியதுதான் முன்னாடி பார்த்தாங்க. முதல் ஆள் சொல்றாரு, தன்னோட வயசான பெத்தவங்களை பணிவிடை செஞ்சு நான் பாத்துக்கிட்டேன், அதை செஞ்சு அல்லாஹ் விட்டு துஆ கேட்கிறாரு. 2வது ஆள், ஒரு பெரிய பாவத்தை செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா நான் அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக அதை நான் செய்யல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க. 3வது ஆள்,
ஒரு கூலியாளோட பணத்தை முறையா முதலீடு செஞ்சு அதை அவர்கிட்டயே ஒப்படைச்சு அந்த நாணயத்தை பத்தி சொல்லி துஆ செய்யறாரு. அவங்க கஷ்டம் வந்தப்ப பதறல. ஏன்னா அவங்க நிம்மதியா இருந்தப்ப அல்லாஹுவ பேணி நடந்தாங்க. அந்த ஒவ்வொரு அமலை சொல்லும் போதும் அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமாக விலகுச்சு. கடைசியில அவங்க வெளியில வந்தாங்க. இதுதான் தஜிதுஹு துஜாஹக். நீங்கள் அல்லாஹுவை பேணினால் அவன் உங்க இக்கட்டான நேரத்துல தீர்வை முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருவான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான் சூரா அன்-நஹ்லுடைய 128வது வசனத்துல, இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக அல்லாஹ் யாரை பேணுகிறார்களோ இரையச்சம் உடையவர்கள் அவர்களுடனும் இன்னும் எவர் நன்மையை செய்கிறார்களோ அவர்களோட முன் இருக்கிறான். அல்லாஹ் எல்லாரும் கூடவும் இருக்கான். அவன் பாக்குறான், கேட்கிறான். ஆனா இந்த வசனத்துல சொல்லப்பட்ட கூட இருப்பது என்பது ஒரு விசேஷமான பாதுகாப்பு. அதாவது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் அவங்கள தனியா விட்டுற மாட்டான். தனது உதவியை கொண்டு அவர்களை அரவணைத்துக் கொள்வான் என்பதை இந்த வசனத்துடைய தப்சீரா இருக்கு. இப்போ மத்தவங்க வழி தெரியாது தவிச்சிட்டு நிக்கிறப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை காட்டுவான். கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு பார்க்கலாமா? நாம இன்னைக்கு ஒரு சீரியல் பாக்குறதையோ இல்ல மொபைல்ல ஹராமானத பாக்குறதையோ இல்ல மத்தவங்களை பத்தி புறம் பேசுறதையோ அல்லாஹுவுக்காக விட்டு கொடுத்தால் நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய மனக்கவலை வரும் பொழுது அந்த தியாகம் தான் நமக்கு முன்னாடி நின்று அல்லாஹுடைய உதவியை வாங்கி தரும். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லான்னு சொல்ல மறக்க கூடாது. அப்பதான் நம்ம அழுதுட்டு இருக்கும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்றான் லப்பைக்க, இதோ வந்துட்டு என் அடியானே என்று நம்மளை நோக்கி அல்லாஹ் ஓடி வருவான். எப்படி யாருமே இல்லாத குகைக்குள்ள அந்த பாறையை அல்லாஹ் விளக்கினது போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனை, நோய் நொடிகள், மன அழுத்தம் அப்படிங்கிற பாறைகளை விளக்க அல்லாஹ் ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது அல்லாஹுவை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டு அவனை பேணுவது மட்டுமே. அந்த ஹதீஸினுடைய 3வது உபதேசம், நீ கேட்டால் அல்லாஹுவிடமே கேள். அல்லாஹுவின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உன் கஷ்டத்தை சொல்றதா இருந்தா எந்த ஒரு தேவையை கேட்கறதா இருந்தாலும் அந்த ரஹ்மான் இடத்துலயே முறையீடுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? மனிதர்கள் கிட்ட நாம ஒரு தடவை உதவி கேட்டா செய்வாங்க, 2வது தடவை உதவி கேட்டா யோசிப்பாங்க, 3வது தடவை உதவி கேட்டா நம்மளை பார்த்தாலே ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி கிடையாது. அவன் கிட்ட நாம கேட்கலன்னாதான் அவன் நம்ம மேல கோவப்படுவான். அல்லாஹ் குர்ஆன்ல தன் அடியார்களுக்கு மிக நெருக்கமான ஒரு வாக்குறுதியை தரான். ஓ கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்கள் ரப் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் என்று. அப்ப இந்த வசனத்துடைய தஃப்சீர் என்னன்னா, அல்லாஹ் நான் தரேன் என்று மட்டும் சொல்லல, என்ன அழையுங்கள் என்று நமக்கு ஒரு உரிமையை கொடுக்குறான். அப்ப நம்ம கேட்கறது சின்ன ஊசியா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வீடா இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடமே கேட்கணும். அதுதான் நம்மையும் அவனையும் இணைக்கிற ஒரு பாலமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடமே உங்களின் அனைத்து தேவைகளையும் கேளுங்கள், உங்கள் செருப்பின் வார் அருந்து போனாலும் சரியே. திருமதியில இடம்பெற்றிருக்கு இந்த ஹதீஸ். அப்போ சகோதரிகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செருப்பு வார் அருந்து போறதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். அதை கூட அல்லாஹ்விடமே கேட்க சொல்றாங்கன்னா அப்ப நம்முடைய பிள்ளைகளோட படிப்பு, வருமானம், வீட்டுல இருக்கிற சண்டை, மன அழுத்தம், இதுக்கெல்லாம் நம்ம யார் முதல்ல தேடணும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சஹீஹான வரலாற்று சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியான உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை கடும் சோதனையில இருந்தாங்க. அவங்களுடைய அன்பர்க்குரிய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? இப்ப நான் யார திருமணம் செய்வேன், என் பிள்ளைகளை யார் கவனிப்பா அப்படின்னு மனுஷங்க கிட்ட போய் முறையிடல. அவங்க நேரா அல்லாஹுவிடம் கையேந்தினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு துஆவை ஓதினார்கள். யா அல்லாஹ், எனது இந்த துன்பத்தில் எனக்கு நற்கூலியை தருவாயாக, இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு பகரமாக தருவாயாக. முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்க இந்த ஹதீஸ். அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சின்ன சந்தேகம் உள்ளுக்குள்ள வந்துச்சு அவங்களுக்கு. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுவை விட ஒரு சிறந்த கணவர் இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சிருவாரா? அவர் அவர் அவ்வளவு நல்லவராச்சே அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க அல்லாஹு மேல வச்ச நம்பிக்கை மனுஷங்க கிட்ட கேட்காம அல்லாஹ்விடமே கேட்டாங்க. விளைவு என்ன தெரியுமா? அபூ சலமாவை விட சிறந்தவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அவர்களுக்கு கணவராக அல்லாஹ் தந்தான். இதுதான் கேட்டால் அல்லாஹ்விடமே கேள் என்பதன் மகிமை. நாம் கற்பனை செய்ய கூட முடியாத வழியில அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். சகோதரிகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மனுஷன் கிட்ட போய் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க கேட்டிருந்தாலோ இல்ல அந்த மனுஷன் என்ன பண்ணிருப்பான், ஒரு சாதாரண மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அல்லாஹ்விடம் கேட்டாங்க. அல்லாஹ் அகிலத்தின் தலைவரையே அவங்களுக்கு கொடுத்தான். அப்ப நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஒரு அதிகாரி கிட்ட போய் கையேந்தாதீங்க.
என் குடும்ப சண்டை தீரணும்னு 4 பேர்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணாதீங்க. முதல்ல அல்லாஹ்விடம் கேளுங்க. யா அல்லாஹ், நீயே எனக்கு சிறந்த வழியை காட்டு என்று அவன் கிட்ட மட்டும் முறையிடுங்க. அவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். எனது அருமை சகோதரிகளே, யார் முன்னாடியும் தலை குனியாதீங்க. யார் முன்னாடியும் அழுது உங்க குறைகளை சொல்லாதீங்க. கிப்லாவை முன்னோக்கி தொழுது நம்முடைய ரப் ஜல்ல ஜலாலுவிடம் மட்டும் அழுது துஆ கேளுங்க. மனுஷங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஆனா அல்லாஹ் உங்க கண்ணீரை துடைப்பான். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அடுத்து 4வது பகுதி. வஇதன் வஇதஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ். நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடு. சகோதரிகளே, கேட்கறதுக்கும் உதவி தேடுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. கேட்கறதுனா என்ன? ஒரு பொருளை கேட்கிறோம். ஆனா உதவி தேடுவது என்பது ஒரு வேலையை நமக்கு செய்ய தெம்பில்லாத பொழுது அதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு துணையை தேடுறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உன்னால ஒரு காரியத்தை செய்ய முடியலையா, உனக்கு பலம் பத்தலையா, மனுஷங்க கிட்ட ஓடாத, அல்லாஹ்விடம் உதவி தேடு என்று சொல்றாங்க. ஏன்னா மனுஷங்க நமக்கு உதவி செஞ்சா நாளைக்கு அதை சொல்லி காட்டி நம்ம மனசை சங்கடப்படுத்தி கேவலப்படுத்திடுவாங்க. ஆனா அல்லாஹ் உதவி செஞ்சா நம்மளுடைய நிலை இன்னும் உயரதான் செய்யும். நம்ம தினமும் தொழுகையில ஓதுற அந்த வசனம் தான் இதற்கு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய 5வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் நஸ்தஈன், நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படின்னு பன்மையில சொல்றான். அப்ப இதோட ஒரு நுணுக்கமான விளக்கம் என்னன்னா, யா அல்லாஹ், என் பலவீனத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன், உன் பலத்தை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் நாம் சரணாகதி அடைகிறோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, உதவி தேடுறது சஹீஹான ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, அன்னை ஹாஜரா அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று சம்பவத்தை சொல்லலாம். பாலைவனத்துல கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாகத்துல அலறாங்க, தண்ணி இல்ல. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? யாராவது எனக்கு தண்ணி கொடுங்களேன்னு யாரையும் தேடி ஓடுனாங்களா? இல்ல. அவங்க செஞ்சதெல்லாம் ஒரு முயற்சி. சஃபா மருவாவுக்கும் இடையில 7 தடவை ஓடினாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல இருந்த உறுதி, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அவனே எனக்கு உதவி செய்வான் என்பதுதான். விளைவு என்ன? அவங்க ஓடின அந்த மலைகளுக்கு நடுவுல தண்ணி வரல. எங்கிருந்து வந்துச்சு? குழந்தையின் கால் உதைத்த இடத்திலிருந்து ஜம்சம் நீரை அல்லாஹ் ஊற்றெடுத்து வரவழைத்தான். இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? நம்ம உதவி தேடி ஒருத்தர்கிட்ட போகும்போது அல்லாஹ் நம்ம எதிர்பார்க்காத வேறொரு வழியில உதவியை இறக்குவான். இதுதான் ஃபஸ்தைன் பில்லாஹ். நம்ம ஓடுறது ஒரு காரணத்துக்காக இருக்கலாம், ஆனா அந்த உதவியை தீர்மானிக்கிறது அல்லாஹ் ஒருத்தன் தான். என் அன்பு சகோதரிகளே, அல்லாஹ்விடம் உதவி தேடு அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரும்பொழுது மட்டும் செய்ய வேண்டிய விஷயம் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் அவன் உதவியில் தான் ஓடிக்கொண்டிருக்கு. யதார்த்தமா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம தினமும் சமையல் கட்டுக்குள்ள நுழையிறோம். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்ட்டு யோசிக்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட அல்லாஹோட உதவி நமக்கு தேவைப்படுகிறது. நீங்க சமையல் செய்ய ஆரம்பிக்கும் போது, யா அல்லாஹ், என் கைகளுக்கு நீ பலத்தை கொடு, இந்த உணவை சாப்பிடுற என் குடும்பத்தாருக்கு இதில் ஆரோக்கியத்தை கொடு, என் உணவில் பர்க்கத் செய் அப்படின்னு மனசார அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்டு பாருங்க. சில நாள் நம்ம ரொம்ப டயர்டா இருக்கும். இன்னைக்கு எப்படி சமைக்க போறோம்னு ரொம்ப பயமா இருக்கும். அப்போ யா அல்லாஹ், நீயே எனக்கு துணையாக இருந்து இந்த வேலையை முடிச்சு கொடுன்னு கேட்டு ஆரம்பிங்க. அந்த சமையல் எவ்வளவு சீக்கிரம் முடியும், எவ்வளவு ருசியா இருக்கும்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம பல நேரங்கள்ல இதுதானே எனக்கு தெரியுமே, இதெல்லாம் நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு நம்ம திறமை மேல நம்பிக்கை வைக்கிறோம். அங்கதான் நம்ம தோத்து போறோம். ஆனா யா அல்லாஹ், நீ உதவி செய்யலைன்னா என்னால ஒரு பருப்பை கூட வேக வைக்க முடியாதுன்ற நம்மளுடைய பலவீனத்தை ஒத்துக்கிட்டு அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டா அங்க அந்த ரஹ்மானுடைய உதவி இறங்குது. நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கும் பொழுது அவங்க கிட்ட சொல்லி கொடுங்க, அம்மா நீ எவ்வளவுதான் படிச்சாலும் எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது கூட ரப்பி ஜித்னி இல்மா, எனக்கு கல்வி அறிவை அதிகரித்துட்டா ரப்பேன்னு அல்லாஹ்விடம் உதவி கேளுன்ட்டு. அவன் நினைச்சா மட்டும்தான் உன் மூளையில வேலை செய்யும்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறவங்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சகோதரிகளே, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அல்லாஹ்வை நம்ம தொந்தரவு செய்யலாமான்னு நினைக்காதீங்க. அல்லாஹுக்கு அதுதான் பிடிக்கும். என் அடியான் ஒரு உப்பை தேவைன்னா கூட என்கிட்ட கேட்கிறானேன்னு அல்லாஹ் சந்தோஷப்படுவான். எனவே உதவி தேடுவதை ஒரு பழக்கமாக மாத்திக்கோங்க. உதவி தேடினால் அல்லாஹ்விடம் தேடு அப்படின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பொருந்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த பகுதி, வஅலம் அன்னல் உம்மத லவிஜ்தமத் அலா ஐயன் ஃபவுக பிஷைஇன் லம் யன்ஃபவுக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு லக. இன்னும் அறிந்து கொள், இந்த சமுதாயமே ஒன்று திரண்டு உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் உனக்கு விதித்ததை தவிர வேறு எதையும் அவர்களால் உனக்கு செய்துவிட முடியாது. சகோதரிகளே,
இந்த வரியை வாசிக்கும் போது உங்க மனசுல என்ன தோணுது? நம்ம பல நேரங்கள்ல ஒரு பயத்தோடவே வாழ்றோம். ஒரு நல்லது நடக்கணும்னா மனுஷங்க பின்னாடி ஓடுறோம். நம்ம வீட்டு பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வருதுன்னா வைங்க. இல்ல நம்ம என்ன செய்வோம்? அந்த தரகர் பெரிய இடத்து ஆளு. அவர் சிபாரிசு செஞ்சா அந்த இடத்துல அவங்க பேச்ச கேட்பாங்க சொல்லிட்டு அவர் பின்னாடி ஓடுறோம். இல்லன்னா நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க பெரிய பதவியில இருக்காங்கன்னா, அவர் மூலமா ஒரு வார்த்தை சொன்னா என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிரும் அப்படின்னு அவர் பின்னாடி ஓடுறோம். இப்படியே மனுஷங்களையே நம்பிட்டு இருக்கோம். அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு நப்பாசை. இந்த மனுஷன் நினைச்சா என் பிள்ளை வாழ்க்கை செட்டில் ஆயிடும். அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இந்த மனுஷன் நினைச்சா எதுவும் நடக்காது சகோதரிகளே. அந்த மனுஷனோட உள்ளத்துல கூட அல்லாஹ் தான் வச்சிருக்கான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மனுஷன் மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும், எல்லா மந்திரவாதிகளும் ஒன்னா சேர்ந்து உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணாலும் சரி, அந்த படைச்ச ரஹ்மான் உன் விதியில அதை எழுதலைன்னா அவங்களால ஒரு துரும்ப கூட உனக்கு சாதகமா நடத்த முடியாது. அப்ப நாம மனுஷங்க பின்னாடி ஓடுறதுல என்ன பயன் இருக்கு சொல்லுங்க? இவர் செய்வாரு, அவர் செய்வாருன்னு நம்புறதை விட்டுட்டு, என் அல்லாஹ் நாடினா நடக்கும்னு நம்புறதுதான் உண்மையான ஈமான். அல்லாஹ் ரபுல் ஆலமின் குர்ஆனில் அவனது அதிகாரத்தை பற்றி மிக ஆழமாக பேசுகிறான். அவன் அல்லாஹ் உமக்கு ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுத்து நிறுத்துபவர் எவரும் இல்லை. சூரா யூனிஸினுடைய 107வது வசனம். இந்த வசனத்தோட தப்சீர் என்னன்னா, லா ராப்த லி ஃபலுலிஹி, அதாவது அல்லாஹ் ஒரு கதவை திறந்தா அதை மூட இந்த உலகத்துல யாருனாலையும் முடியாது. சில நேரம் ஒரு நல்லது நமக்கு நடக்கணும்னு இருக்கும். ஆனா ஊரே நமக்கு எதிரா நிக்கும். இவங்களுக்கு இது கிடைக்க கூடாதுன்னு சூழ்ச்சி செய்வாங்க. ஆனா அல்லாஹ் நாடிட்டா அந்த மனுஷங்க எல்லாரும் கையை பிசைஞ்சிட்டு வேடிக்கை பார்க்கிற மாதிரி அல்லாஹ் அந்த நன்மையை நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்த்துருவான். இதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை விட ஒரு சிறந்த உதாரணமே கிடையாது சகோதரிகளே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைச்சிடக்கூடாதுன்ட்டு அவங்க கூட பிறந்த அண்ணன்மார்களே பிளான் பண்ணி கிணத்துல தள்ளிட்டாங்க. அவங்கள ஒரு அனாதையா, அடிமையா எகிப்து நாட்டுக்கு வித்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிட்டுதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ் என்ன நாடினான் தெரியுமா? அந்த பிள்ளைய எகிப்து நாட்டோட அமைச்சரா ஆக்கணும்னு நாடினான் பாருங்க. அண்ணன்மார்கள் தடுத்தார்கள். எகிப்து நாட்டு அரசி பொய் சொல்லி ஜெயில்ல போட்டாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்லது கிடைச்சிடக் கூடாதுன்னு தான் பார்த்தாங்க. ஆனா அல்லாஹ் அந்த நன்மையை அவங்க விதியில எழுதிட்டான். கடைசியில என்னாச்சு? அதே அண்ணன்மார்கள் சாப்பாட்டுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது முன்னாடி வந்து கையேந்தி நின்னாங்க. இதுதான் சகோதரிகளே ஈமான். மனுஷங்களை நம்மள கிணத்துல தள்ளலாம். ஆனா அல்லாஹ் நம்மள அரியணையில உட்கார வைப்பான். யாருடைய சிபாரிசும் அல்லாஹுடைய கையெழுத்து இல்லாமல் செல்லாது. அதனால சகோதரிகளே, இனிமேல் சிபாரிசுக்காக மனுஷங்க பின்னாடி ஓடி உங்க கண்ணியத்தை குறைச்சிக்காதீங்க. நல் அமல்கள் செய்து தொழுது அந்த ரப்பு கிட்ட துஆ கேளுங்க. அந்த ரஹ்மான் கிட்ட கையேந்துங்க. யா அல்லாஹ், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கதவுகளும் எனக்கு முன்னாடி அடைக்கப்பட்டாலும் நீ ஒரு கதவை திறந்தா அதை யாராலையும் மூட முடியாதுன்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் ஒரு முஃமினான பெண்ணுக்கு நிம்மதியை தரும். இன்னும் 6வது பகுதியில அல்லாஹ் நமக்காக ஒரு கதவை திறந்து உலகமே சேர்ந்து அதை மூட முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா? இன்னும் இப்ப நம்ம மனசுக்குள்ள அடுத்த பயம் வரும். நல்லது கிடைக்கிறது அல்லாஹுடைய கையில இருக்கு. ஆனா யாராவது நமக்கு தீமை செஞ்சிட மாட்டாங்களா? இல்ல யாராவது என் வாழ்க்கையை கெடுத்துட மாட்டாங்களான்னு நம்ம மனசு பதபதைக்கும் இல்லையா? அதுக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வரியை சொல்றாங்க. இன்னும் அவர்கள் அனைவரும் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கிழைக்க முயன்றாலும் அல்லாஹ் உனக்கு எதிராக விதித்ததை தவிர வேறு எந்த தீங்கையும் அவர்களால் உனக்கு செய்துவிட முடியாது. என் அன்பு சகோதரிகளே, இந்த 6வது பாயிண்ட்ல நம்மளுடைய நிம்மதியான தூக்கத்திற்கான கேரண்டி இதுல இருக்கு. ஏன்னா நமக்கு எப்பவுமே நம்ம சொந்தக்காரங்க மத்தியில ஒரு பயம் இருக்கும். அந்த அம்மா நம்மளை பத்தி தப்பா பேசி நம்ம மானத்தை வாங்கிடுவாங்களோ, இல்ல இவங்க நமக்கு தெரியாம ஏதோ சூழ்ச்சி செஞ்சு நம்ம பிள்ளையோட வாழ்க்கை கெடுத்துருவாங்களோ, சில பேர் ஒரு படி மேல போய் யாராவது எனக்கு செய்வினம் சூனியம் வச்சிடுவாங்களோ அப்படின்னு எல்லாம் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பயத்திலேயே நம்ம நிறைய பேர்கிட்ட போய் கை கட்டி நின்னுட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? சும்மா பயப்படாத. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷங்களும் அத்தனை ஜின்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதல் செய்யணும்னு மாஸ்டர் பிளான்னே போட்டாலும் சரி, அந்த ரஹ்மான், அந்த ரப்புல் ஆலமீன் உன் விதியில அதை எழுதலைன்னா அவங்களால உன்னோட ஒரு முடிய கூட அசைக்க முடியாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, தீமை செய்ய நினைக்கிற அந்த மனுஷனோட கையும் கால்களும் கூட அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவன் அசையாதேன்னு சொன்னா யாராலையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஊசி அளவு கூட தீமையை செய்ய முடியாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன்
குர்ஆன்ல சூனியக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நுணுக்கமான விஷயத்த சொல்றான். வமா ஹும் பிலாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். சூரா அல் பக்ராவின் 102வது வசனம். அல்லாஹ்வின் அனுமதியின்றி அவர்களால் எவருக்கும் எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. இந்த ஆயாவினுடைய தப்சீர் என்னன்னா, ஒருத்தர் உங்களுக்காக ஒரு குழிய தோண்டி வைக்கலாம். ஆனா நீங்க அதுல விழணும்னு அல்லாஹ் அனுமதிச்சா மட்டும்தான் நீங்க அதுல விழுவீங்க. அல்லாஹ் வேணான்னு முடிவு பண்ணிட்டா அந்த குழியில யார் தோண்டினாங்களோ அவங்களே விழுந்துடுவாங்க. அப்ப அல்லாஹுடைய அனுமதி இல்லாம ஒரு அணுவும் அசையாது. சகோதரிகளே, இதுக்கு ஒரு அழகான சம்பவம் சொல்றேன் கேளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிரா அந்த நாட்டு ராஜா நம்ரூத் நின்றான் இருந்தான். ஊரே ஊரே திரண்டு வந்து ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்த்தாங்க. இன்னைக்கு இவரை எரிச்சு சாம்பராக்கிடணும்ட்டு மொத்த கூட்டமே எதிரா நின்னுச்சு. ஒரு தீமை செய்ய உலகமே அங்க திரண்டு நின்னுச்சு. அவங்கள நெருப்புல தூக்கி போட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஆனா என்ன ஆச்சு? அல்லாஹ் அந்த நெருப்புக்கு ஒரு கட்டளையிட்டான். யானாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு. சுப்ஹான் அல்லாஹ். ஊரே நினைச்சுச்சு அவர் எரிஞ்சு சாம்பலாயிடுவான்னு. ஆனா அல்லாஹ் நினைக்கல. அதனால அந்த பெரிய நெருப்புனால அவரோட ஒரு ரோமத்தை கூட தீண்ட முடியல. இதுதான் சகோதரிகளே, மனுஷங்க தீமை செய்ய நெருப்ப வளர்க்கலாம். ஆனா அந்த நெருப்பை ஜில்லுன்னு மாத்துறது நம்ம அல்லாஹ்வுக்கு தெரியும். எனது அருமை சகோதரிகளே, இனிமேலும் யாராவது எனக்கு செய்வன வச்சிடுவாங்களோ இல்ல யாராவது என் பேரை கெடுத்துடுவாங்களோன்னு பயப்படாதீங்க. இஃபலில்லா, அல்லாஹ்வை பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை பேணி அவன் வரம்புகளை பாதுகாத்தால் அவன் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கோட்டையே உருவாக்கிடுவான். யார் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் என் ரப்ப இருக்கான்னு ஒரு தைரியத்தோட இருங்க. உங்க வாழ்க்கையோட கடிவாளம் ஒரு சாதாரண மனுஷன் கையில இல்ல, உங்களை படைச்ச அல்லாஹுடைய கையில இருக்கு. சகோதரிகளே, நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அது அல்லாஹ் எழுதுனதுன்னு பார்த்துட்டோம். இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா ஒண்ணு சொல்றாங்க. அதுதான் நம்மளோட ஈமானோட சிகரம். ருஃபிஅத்தில் அக்லாமு வஜஃபத்திஸ் சுஹுஃபு. அதாவது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன. என் அன்பு சகோதரிகளே, இந்த வரியோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? விதி, கதிர் முடிஞ்சு விட்டது, முடிஞ்சிருச்சு. அதாவது உங்களுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எவ்வளவு குழந்தைகள் பிறக்கும், உங்க வாழ்க்கையில எப்ப கஷ்டம் வரும், எப்ப சந்தோஷம் வரும், எல்லாம் அந்த ரஹ்மான் எல்லாத்தையும் ஒரு டைரியில ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டான். அந்த டைரியில இருக்கிற இங்கு கூட காஞ்சு போச்சு. அப்ப கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு பாருங்களேன். நாம ஒரு விஷயம் நடக்கலன்னா அன்னைக்கு மட்டும் நான் அங்க போகாம இருந்திருந்தா இது நடந்திருக்காதோ, இல்ல அவங்க மட்டும் அன்னைக்கு அப்படி பேசாம இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதோ, ஒருவேளை இப்படின்ட்டு நம்ம வந்து புலம்பிக்கிட்டே இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? புலம்பாதே சகோதரி, உனக்கு எது நடக்கணும்னு அல்லாஹ் விதியில எழுதி வச்சிருக்கானோ அது உலகமே தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். உனக்கு எது கிடைக்க கூடாது என்று அல்லாஹ் எழுதிட்டானோ அது இந்த உலகமே திரண்டு வந்து போராடினாலும் உன்னால் அதுக்கு அடைய முடியாது. அப்ப இந்த விதி கதிருங்கிறது நமக்கு கொடுக்கிற நிம்மதி என்ன தெரியுமா? ஒரு நல்லது கிடைச்சிட்டா நான் புத்திசாலி, அதான் எனக்கு கிடைச்சிருச்சுன்ற தலக்கணம் நமக்கு வராது. ஏன்னா அது அல்லாஹ் எழுதின விதி. அதே போல ஒரு பெரிய கஷ்டம் வந்துட்டா ஐயோ என் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு நம்ம உடஞ்சு போயிட மாட்டோம். ஏன்னா இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த சோதனை, இதுல ஒரு நன்மை இருக்கு அந்த விதி என்று சொல்லி நம்ம வந்து அந்த விதியை ஏத்துக்குவோம். சோ இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பழ மரத்துல இருந்து விழுந்ததுன்னு வைங்க, அது வந்து யாருடைய வாய்க்கு போகணும்னு அல்லாஹ் அந்த விதியில அந்த பழத்தினுடைய பேரு எழுதி வச்சுட்டு அதுல அந்த பழத்துல அது தரையில விழுந்தாலும் சரி, காக்கா தூக்கிட்டு போனாலும் சரி, கடைசியில அந்த பேர் எழுதப்பட்ட மனுஷன் கைக்கு தான் அது வந்து சேரும். இதுதான் கதர். அதனால இனிமேல எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என் ரப்பு எனக்கு ஒரு அழகான விதியை எழுதி வச்சிருப்பான்னு நிம்மதியா தூங்குங்க. அல்லாஹ் எழுதின அந்த பேனாவோட மையம் காஞ்சிடுச்சு, இனி அதை யாருனாலையும் மாத்தவும் முடியாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் துஆ மட்டும்தான். அந்த விதியை மாத்துறதுக்கு சக்தி துஆக்கு மட்டும்தான் இருக்கு. சோ இன்னும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதரின், நிச்சயமாக நாம் ஒவ்வொன்றையும் ஒரு அளவின்படி விதிப்படி படைத்துள்ளோம். சூரா அல் கமரினுடைய 49வது வசனம். இந்த உலகத்துல ஒரு சின்ன புல்லு முளைக்கிறதுல இருந்து நம்ம மூச்சு விடுறது வரைக்கும் எல்லாமே அந்த அல்லாஹுடைய கணக்குப்படிதான் நடக்குது. ஒரு கடுகளவு அந்த விதியை மீறி எவருக்குமே இங்க வந்து எதுவுமே இங்க நடக்காது விதியை மீறி. இந்த உண்மையை நம்ம மனசார நம்பிட்டா அப்புறம் இந்த உலகத்துல நம்மளை விட ஒரு நிம்மதியான பெண் யாருமே இருக்க முடியாது. என் அன்பு சகோதரிகளே, இந்த அழகான நேரத்தை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். இதுவரை நாம் கேட்ட இந்த ஹதீஸுடைய கருத்துக்கள் நம் காதுகளுக்கு மட்டுமல்லாமல்
காதுகளோடு மட்டும் நின்று விடக்கூடாது. நம்முடைய உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆ என்பது இபாதத்தின் மஜ்ஜையாகும். இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம். நம்முடைய தேவைகள், கவலைகள், குறைகள் அனைத்தையும் கேட்க அந்த ரஹ்மான் காத்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம எல்லோரும் இப்பொழுது இந்த உலக விஷயங்களை மறந்து நம் உள்ளங்களை அந்த அல்லாஹ்விடம் ஒப்படைப்போம். நம்முடைய கைகளை மட்டும் உயரத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளங்களும் அவனிடம் பணிந்து இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் துஆ செய்யறேன். நீங்க அனைவரும் ஆழமான நம்பிக்கையோட ஆமீன் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த சபையை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா ரஹீமே, நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நாங்கள் செய்த பிழைகளை உன் கிருபையை கொண்டு மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த ஹதீஸின் படி உன்னை எப்பொழுதும் நினைவில் வைக்கும் பாக்கியத்தை எங்கள் நாவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் கொடுப்பாயாக. இஹ்ஃபலில்லாஹ், உன்னை நாங்கள் பேணினால் நீ எங்களை பாதுகாப்பாய் என்ற அந்த உறுதியான ஈமானை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கையில் வரும் சின்ன சின்ன தேவைகளுக்கும் உன்னிடமே கையேந்தும் மனப்பக்குவத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், சமையல் அறையில் ஆரம்பித்து சக்கராத்து வரை உன்னுடைய உதவியை எங்களுக்கு தேவைப்படுகிறது. உன் உதவி இல்லாமல் எங்களால் ஒரு மூச்சை கூட விட முடியாது யா அல்லாஹ். எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளத்தில் இருக்கும் மனிதர்களை பற்றி பயத்தை போக்கிவிடு யா அல்லாஹ். நன்மை தீமை எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது என்ற அந்த மகா உண்மையை எங்கள் இரத்தத்தோடு கலக்கச் செய்வாயாக. மனிதர்களிடம் கையேந்தும் நிலையையோ அவர்களின் முன்னால் தலை குனியும் நிலையையோ எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை நீ நல்ல விதியை எழுதுவாயாக. அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. உலகமே திரண்டு வந்து அவர்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் உன் பாதுகாப்பு கோட்டைக்குள் அவர்களை வைத்து காப்பாற்று யா அல்லாஹ். யா அல்லாஹ், இங்கே கூடியிருக்கும் என் சகோதரிகளின் மனக்குறைகளை நீ அறிவாய். அவர்கள் சொல்லாமல் சுமந்து கொண்டிருக்கும் கவலைகளுக்கு ஒரு விடுதலை தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நோயாளிகளுக்கு ஷிஃபாவை கொடு யா அல்லாஹ். கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டு யா அல்லாஹ். நிச்சயமாக நிம்மதி இல்லாத வீடுகளில் உன்னுடைய சகீனத்தை இறக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் வாழ்வின் இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லியவாறு உன் பக்கம் திரும்பும் பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உன்னுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களின் சஹாபாக்களோடும் இன்னும் அனைத்து நல்லடியார்களோடும் எங்களை ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.